ஹலோ சார். ஹலோ, how are you? ஃபைன் சார், தேங்க் யூ. ஆக்ஷன். டேய், அவர் டைரக்டரா? இங்க நான் தான் டைரக்டர். அவர் ஒன்லி ஆக்டர். மாப்பிள்ளை தள்ளுங்கடா. வணக்கம் பாண்டுரங்கன் சார். வாங்க 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 வாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். போங்க போய் உட்காருங்க. முன்னால போய் உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க. டேய் சார், உங்க மாப்பிள்ளை கூப்பிடுறாரு சார். மாப்பிள்ளையா? ஆமாமா, இதோ போறேன் போறேன் போறேன். டேய், இந்த மாதிரி கிழவன் எல்லாம் எடுக்கறியே, இங்க நிறைய பியூட்டிஃபுல் லேடிஸ் எல்லாம் இருக்காங்கடா. அப்படியே அப்பா. என்னடா இங்கேயும் அது வந்துருச்சா? இல்ல, மாமாக்கு 2 பொண்டாட்டியா? ஆமா. அப்ப எனக்கு ஆடபடவா. டேய், இதையாவது ஷேக் பண்ணாம ஒழுங்கா எடுறா. ஏன் இது ஆட் ஃபிலிமுக்கு வைக்க போறீங்களா? சரவணா ஸ்டோர்ஸ்ல பொம்மைங்களுக்கு ப்ளவுஸ் ஆர்டர் வாங்கியிருக்கேன்ல. நீங்க என்ன வச்சு ஒரு ஃபிலிமை தவிர பாக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. என்ன ஃபிலிம்? ப்ளூ ஃபிலிம். அதையும் ஒன்ன ஹீரோவா போட்டு அப்புறமா எடுக்கிறேன். நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அம்மா அம்மா வாங்கம்மா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. வந்துட்டோம். கெட்டி மேல. என்ன புது தாலி கொடுக்குறீங்க? என்ன பழைய தாலி கொடுங்க. இத கட்ட மாட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா, புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை பூரா சேர்ந்து இருக்கணும்னு ஆசீர்வதிச்சு வானம் சாட்சியா, பூமி சாட்சியா, அக்னி சாட்சியா, எல்லாத்தையும் விட அந்த கடவுள் சாட்சியா இதே மந்திரங்களை சொல்லி இதே ஜனங்க முன்னால போன வருஷம் நான் கட்டுன அந்த தாலியை கொடுக்க சொல்லுங்க. நான் கட்டுறேன். அந்த தாலி எப்படி கட்டுவீங்க? அது உங்க பொண்டாட்டி கழுத்துல இருக்கு. பொண்டாட்டியே வேண்டாங்கிறப்ப அந்த தாலி மட்டும் எதுக்குங்க? கொடுக்க சொல்லுங்க. என்ன மாப்பிள்ளை இந்த நேரத்துல போய் ஜோக் பண்ணிக்கிட்டு? சீக்கிரம் தாலியை கட்டுங்க, நல்ல நேரம் போயிட போகுது. யாருக்கு? உங்க பொண்ணுக்கா? அது காரணம் நான் இல்லைங்க. இங்க பாருங்க மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே பொண்டாட்டியோட தான் குடும்பம் நடத்தணும்னு நினைச்சேன். அது எப்படியும் நடக்கல. பொண்டாட்டிங்க 1க்கு 2 ஆயிட்டாங்க. அட்லீஸ்ட் தாலியாவது ஒன்னா இருக்கட்டும். டேய், என்னடா பைத்தியக்காரனாட்டம் பேசுற? எல்லாரும் நம்மள அசிங்கமா பாக்குறாங்க. ஓஹோ, இங்க நடக்கிற கல்யாணம் அசிங்கமா இல்ல, நான் பேசுறது மட்டும் அசிங்கமா இருக்கா? சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? என் பழைய பொண்டாட்டிய தாலியை கட்டி தர சொல்லுங்க. இவள புது பொண்டாட்டியா ஏத்துக்கிறேன். அது எப்படி நடக்கும் மச்சான்? ஏன் நடக்காது? மீனாட்சி உங்க பொண்டாட்டி தானே? அது நேத்து வரைக்கும். இன்னைக்கு இல்ல, இனி எப்பவும் இல்ல. எங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன மாப்பிள்ள திடீர்னு என்னென்னவோ சொல்றீங்க? நாங்க கோர்ட்டுக்கு போகல, ஆனா நேத்து ராத்திரியே டைவர்ஸ் வாங்கிக்கிட்டோம். அவளுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லன்னு மீனாட்சி சொல்லிட்டா. இல்ல. ஏய், என்ன இல்ல? இவ என் வாழ்க்கைக்குள்ள வரணும்னா நீ என் வாழ்க்கையை விட்டு வெளியே போகணும்னு நான் சொன்ன இல்ல? அதுக்கு நீ ஒத்துக்கிட்ட இல்ல? சொல்லு. ஆமா. என்னோட வாழ்க்கையே வேண்டாங்கிறப்ப நான் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? தங்கச்சிக்காக கட்டிக்கிட்ட புருஷனையே தியாகம் செஞ்ச உனக்கு நான் கட்ட தாலி மட்டும் எதுக்கு? அதையும் தியாகம் செய். உனக்கு தாலி தானே முக்கியம். அப்படின்னா இங்க உனக்கு பிடிச்ச எவனையாவது பார்த்து தாலி கட்டிக்க. என்ன அப்படி ஷாக் ஆயிட்ட? நான் 2வது பொண்டாட்டிய கட்டிக்கிறப்ப நீ 2வது புருஷனை கட்டிக்க. பெண்களுக்கு சம உரிமை வேணும்னு கேக்குறீங்கல்ல, எடுத்துக்கங்க. ஈக்குவல் ரைட்ஸ். எனக்கு நோ ப்ராப்ளம். என்ன மாப்பிள்ளை, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போற மாதிரி பேசுறீங்களே? நம்ம குடும்பம் இல்ல, உங்க குடும்பம். அப்படின்னா எங்க குடும்பத்துக்கு மான மரியாதை இல்லங்கிறீங்களா? ஆமா, உங்களுக்கு மான மரியாதை இல்ல, உங்க பொண்ணுங்க மேல பாசம் கூட இல்ல. அது இருந்தா அவங்க வாழ்க்கையோட இப்படி விளையாடுவீங்களா? இப்ப உங்க ரூட்டுக்கே வர. உங்க 2 பொண்ணும் உங்களுக்கு 2 கண்ணுன்னு சொன்னீங்க. உங்க 2 கண்ணும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் என் 2 கண்ணை குத்திக்கணுமா? உங்களுக்கு உங்க வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ எனக்கு என் வாழ்க்கையும் அவ்வளவு முக்கியம். நமக்கு 2 கண்ணு இருக்கலாம், 2 கால் இருக்கலாம், 2 கை இருக்கலாம், ஆனா உயிர் மட்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி நான் உயிருக்கு உயிரா விரும்புற பொண்டாட்டி ஒண்ணுதான், அவ்வளவுதான். இங்க பாருங்க, என்ன விரும்புறதா சொல்லி எல்லார் முன்னாலையும் மனமேடையில வந்து உட்கார்ந்து இருக்கிற லலிதாவை இப்போ யார் கல்யாணம் செஞ்சுக்குவாங்க? அட்லீஸ்ட் உங்க சின்ன பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்க பெரிய பொண்ண தாலியை தர சொல்லுங்க. எங்க யாருக்கும் அந்த சக்தி இல்ல. வேணும்னா நீங்களே எடுத்துருங்க, இல்லன்னா அறுத்துருங்க. நீங்களே பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் லேட் செய்யணும்? குடு. தாலியை குடு. வேண்டாம்டா, டேய், வேண்டாம், டேய். ஐயோ.
குடு. Come on. கொடுக்க மாட்டேன். எனக்கு வேணும். டேய், சுமங்கலியா இருக்கிற எந்த பொண்ணும் புருஷன் உயிரோட இருக்கும்போது தாலி எடுக்க கூடாதுடா. ஆமா, உன் கழுத்துல இருந்து தாலியை எடுத்துட்ட. உன் புருஷன் செத்ததுனால தானே. அதே மாதிரி நான் செத்ததா நினைச்சு தாலி கொடுக்க சொன்னேன். ஐயோ, செத்ததா என்ன? நான் நேத்தே செத்துட்டேன். என்னங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நினைச்சேனே தவிர என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கணும்னு கனவுல கூட நினைக்கலங்க. நேத்து நான் அப்படி சொன்னது கூட எப்படியாவது நீங்க உங்க மனசை மாத்திக்குவீங்கன்ற எண்ணத்துலதான். என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா தாலிய மட்டும் கேட்காதீங்க. பெரிய மனசு பண்ணி என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. அதனாலதான் அந்த தாலியை தர சொல்றேன். என் தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. உன் கழுத்துல இருந்து தாலி இறங்குற வரைக்கும் அவ கழுத்துல தாலி ஏறாது. இது ஏன் மேல சத்தியம். இங்க பாரு, உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ மனசை மாத்திக்கலன்னா இங்க இருந்து நான் போயிடுவேன். ஒரு நிமிஷம். என் தங்கச்சி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவளுக்காக நான் என் தாலியை தியாகம் பண்ண கூட தயாரா இருக்கேன். சரி, தாலியை கொடு. அதனால முடியாது. ஏன்? இவ்வளவு பேருக்கு முன்னாடி நீங்க என் கழுத்துல கட்டின தாலிய நீங்களே கழட்டி என் தங்கச்சி கட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது உங்களால முடியாது. ஏன்? நான் தாலியை கட்ட மாட்டேன் நினைச்சியா? அது பழைய காலம். இப்ப எனக்கு என் மனசாட்சி தான் முக்கியம். வாழ்க்கையில எதை வேணாலும் பகிர்ந்துக்கலாம், ஆனா வாழ்க்கையை பகிர்ந்துக்க முடியாது. இப்போ நான் அறுக்க போறது உன் கழுத்துல இருக்கிற தாலி இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற பந்தம். வேண்டாம் மாமா, வேண்டாம். எங்க அக்கா தாலியை பறிச்சு அதை என் கழுத்துல கட்டுறதா இருந்தா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தலான்னு தான் நீங்க வேணும்னு நினைச்சேன். அதானே தவிர எங்க அக்கா வாழ்க்கையை கெடுக்கிற இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். அக்கா, எனக்காக நீ மாமாவையே தியாகம் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இந்த கல்யாண மண்டபத்துக்கே வந்திருக்க மாட்டேன்க்கா. எனக்கு கல்யாணமே வேண்டாம். மறுபடியும் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாட்டேன். நீ ஒண்ணும் பயப்படாதக்கா, இது உன் மேல சத்தியம். இதுக்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய டிராமா ஆடினேன். நீ எங்க செத்து போயிடுவியோன்னு உங்க அக்கா இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு ரெடி ஆயிட்டா. மீனாட்சி, என்ன நான் கொஞ்சம் ஓவரா நடிச்சிட்டேனா? கொஞ்சம் ஓவரா இல்ல, ரொம்ப ஓவரா நடிச்சிட்டீங்க. என்ன செய்யறது மீனாட்சி, நான் உன்னை அந்த அளவுக்கு ஓவரா காதலிக்கிறேன். ஆமா, நான் தாலியை கழட்டுறப்ப அவ்வளவு லேட்டா வந்தியே, இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? என்ன ஆயிருக்கும்? என் தாலியை கட்டி இந்நேரம் அவ கழுத்துல கட்டிருப்பீங்க. சரியா போச்சு போ. தாலியோட சேர்த்து உன்னையும் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போயிருப்பேன். இவ்வளவு அனுப்புறோம் என் தங்கச்சிக்கு எப்படிங்க கல்யாணம் நடக்கும்? ஏன் நடக்காது? இதே முகூர்த்தத்துல இதே கல்யாண மண்டபத்துல பிரமாதமா கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். டேய் ராஜா, என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறவன் கட்டோட வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? பாவம், லலிதா இன்னொருத்தனை கல்யாணம் செஞ்சுக்க போறத தெரிஞ்சும் தாங்கிக்கிட்டான். ஆனா ஏற்கனவே கல்யாணமானவனுக்கு செகண்ட் ஹேண்ட போறத தாங்க முடியாம பில்டிங் மேல இருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சுக்க போயிட்டான். இப்போது தெரிஞ்சுக்கிட்டியா உன்னை அவன் எந்த அளவுக்கு விரும்புறான்னு? அவனோட நேரம் நல்லா இருந்ததுனால சரியான நேரத்துக்கு சும்மா அங்க போய் அவனை காப்பாத்தினான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் ஏதோ சோஷியல் சர்வீஸ் செய்ய நினைச்சேனே தவிர அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது நம்ம ஃபேமிலி சர்வீஸ்னு. நம்ம ஃபேமிலி சர்வீஸா? ஆமா, இது நம்ம ஃபேமிலி தானே, இல்லையா? கெட்டி மேளம், கெட்டி மேளம்.
என்ன உன் தங்கச்சி பத்தி யோசிக்கிறியா? ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால எத்தனை கனவு கண்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தான் சகலமும். ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ள கையில குழந்தையோட வருவா. ஒரு வருஷம் எதுக்கு? 9 மாசம் போதும். முடியும் இல்லைங்க? ஓகே ஓகே, ட்ரை பண்றேன். முடியணும். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல்ல? யா யா. சரி, நம்ம மேரேஜ் அப்போ? என்ன? ஏய், இனிமே he is only my hero.